வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலே உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்ன செய்து கொண்டு வந்தான்? பின்பற்றி வந்த. முதல் காரியம் கவனிங்க, எப்படி பின்பற்றினானா? உத்தமமாய் பின்பற்றினான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வேற ஆவியை உடையவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவி உடையவனா இருந்தான்? ஜனங்களுக்குள்ளே வேற ஆவி இருந்தது, காலேபுக்குள்ளே வேற ஆவி இருந்தது. அப்ப ஜனங்களுக்குள்ளே வேறொரு தலைவனை தெரிந்து கொள்ளுவோம், பின்மாறி போவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நேராக ஜனங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நான் மறுபடியும் எகிப்துக்கு ரிட்டர்ன் போவோம்னா இவன் குறுக்க பாஞ்சு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இங்கிட்டு போவோம், இன்னைக்கே போவோம், அடிச்சு காலி பண்ணுவோங்கிறான். யாரியா? அவனுக்கு ஆவி வேற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஆவி பயந்தாங்கோடித்தனமான ஆவி இருக்குது. இவனுக்கு ஆவி இன்னைக்கு கிளம்புனா அடிக்கலாம்ங்கிறான். யோசுவா அப்படி பேசலானா? யோசுவா கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? தருவாருங்கிறான். ஆனா காலேப் அப்படி பேசல. இன்னைக்கு போறோம், கிளம்புவோம், உடனே போவோம். என்னது மோசே, இப்ப உடனே போவோம், அடிப்போம், சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு தூரம் சுத்தி பார்த்தோம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உள்ள போறோம், அடிக்கிறோம், நீர் சொன்னா செய்வேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவன் நினைக்கிறான். ஒரு கூட்டம் எப்படி நினைச்சிட்டு இருக்கு? திரும்பி போவோம், தலைவனை தெரிந்து கொள்ளுவோம், ஏனாக்கின் முத்திரர் இருக்கிறாங்க, வெட்டுக்கிளிய போல தெரியும் நினைச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு அந்த வெட்டுக்கிளி மாதிரி எல்லாம் தெரியல. இவனுக்கு வெட்டுக்கிளி மாதிரி தெரியல. அவனுகளை இவன் வெட்டுக்கிளி மாதிரி பார்த்திருக்கான். நீங்க நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். யூதாவினுடைய வாரிசுகளிலே பின்னாட்களிலே வந்த தாவீதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யார? தாவீது. சவுல் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தான். சவுல் யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான்? கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். அமலேக்கின் இடத்திலே அவன் செய்த தவறு, அமலேக்கை கொன்று போட சொன்ன இடத்திலே அவன் செய்த தவறு, ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கினபடியினாலே இதே ஏனாக்கின் புத்திரர் போல் ராட்சதனாய் இருந்த கோலியாத்தை பார்த்து யாருக்கு பயம் வந்தது என்று சொன்னால் சவுல் ராஜாவுக்கு பயம் வந்தது. ஆனால் உண்மையாகவே சவுலினுடைய எந்த யுத்த வஸ்திரமும் எந்த யுத்த கருவியும் தன் சரீரத்திலே பொருந்த முடியாத அளவிற்கு தோற்றமுடையவனாய் இருந்தவன் தான் தாவீது. ஆனால் அவன் பார்வைக்கு ஏனாக்கின் புத்திரராய் இருந்த ராட்சதர்களை போல ஒத்த உருவம் இருந்த கோலியாத் எப்படிப்பட்டவனாய் தெரியவில்லை. சொல்லுங்க. ராட்சதனாய் தெரியல. நான் கொன்று போட்ட சிங்கத்தை போல, கரடியை போல ஒரு எலும்பு நாய். இது அவ்வளவுதான், ஒரு சாதாரணமான ஆள், அவ்வளவுதான். இவனை இன்னைக்கு நான் போட்டு தள்ளுவேன். ஆமென் சொல்லுங்களேன். something difference in spirit. ஆமென். என்னைக்குமே பிரச்சனையை பார்த்து பிரச்சனை இவ்வளவு பெருசு, வியாதியை பார்த்து வியாதி இவ்வளவு பெருசு, தேவையை பார்த்து தேவை இவ்வளவு பெருசு அப்படின்னு பயந்து நடுங்கி ஒதுங்குகிற சவுலின் ஆவியை போலவோ மற்ற 10 கோத்திரங்களுடைய ஆவியை போலவோ இல்லாமல் காலேபை போல தாவீதை போல சிறந்த ஒரு வேற ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, பலமும் அன்பும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பயப்படுகிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. பயப்படுகிறவன் விசுவாச போராட்டம் போராட முடியாது. பயப்படுகிறவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அருகதையற்றவன். ஆமென். அல்லேலூயா. பயத்தை தூக்கி எறியணும். எப்ப செத்த தேவனிடத்துல இருக்க போற நாம எந்த நேரத்தில் அது வந்தால் நமக்கு என்ன? கர்த்தருக்கு முன்பாக நாம் அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்ற நிச்சயம் இருக்கும் போது மரணத்தை குறித்த அச்சம், சாவை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தேவையை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், போராட்டங்களை குறித்த பயம், நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல. காலேபை போல வேற ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் பயந்து பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு செய்ய சித்தமாய் இருக்கிற எதையும் எவனும் தடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுக்காததை இந்த பூமியில எவனும் நம் கையில் தந்து விடவும் முடியாது. பயத்தை கைவிடு, வேற ஆவி உடையவனாயிரு. பயந்து 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 உன் வாழ்க்கையில என்ன லாபத்தை கண்ட? நம்முடைய தரித்திரத்துக்கு, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய சுகவீனத்துக்கு நிறைய காரணம் என்ன நினைக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே? நம்முடைய பயம்தான். ஆமென்.